நீங்கள் சடனாக ஒரு கம்ப்யூட்டர் கூட்டின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னாக்கா எனக்கு தெரியாது கம்ப்யூட்டரை பற்றி. ஆனால் படம் மட்டும் போட்டு பார்ப்பேன். அப்படி வந்ததுன்னு. அதனால் நீங்கள் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ, வந்து பேப்பரும் பென்சில் தான். இப்போது வரைக்கும் அதே தான். மாடியில் ஒரு சின்ன டேபிள் வச்சுருக்கேன். எங்கள் அப்பா ஒரு 12 வயசுலேயே நம்ம வாங்கி கொடுத்தாரு. அது 15 ரூபாய்க்கு. அந்த டேபிளே இன்னும் வச்சுன்னு இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் இந்த பொன்னியின் செல்வம் அது பண்ணும்போது தான் நான் வந்து இந்த டேபிளில் உட்காந்து பண்ணேன். இப்போது கம்ப்யூட்டரில் கூட இப்போ சிஜி கொடுக்கணுன்னாக்கா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவங்க பண்ணணும். சிஜியில் மலை அதெல்லாம் போடலாம். பட் மலை கூட அந்த பக்கத்தில் எந்த பக்கத்துலேருந்து லைட்டு வருது அதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும். சோர்ஸ் சும்மா மலை போட்டுட்டு சூரியன் அந்த பக்கத்துலேருந்து வந்து இவர் லைட் இந்த பக்கத்துலேருந்து போட்டார்னாக்கா அது சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். சினிமாலே எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செஞ்சாக்கா அது சினிமாக்கே நல்லது. இப்போது முன்பு வந்து இப்போது சிலது லாஸ்ட்டில் நான் பண்ணது வந்து இது அஃப்கோர்ஸ் இதுக்கு நான் ரஃப் ஸ்கெட்சஸ் போட்டு கொடுத்துருக்கேன் பொன்னியின் செல்வத்துக்கு. அந்த படத்துக்கு சங்கர் சார் படத்துக்கு வந்து பண்ணும்போது டைரெக்டாக இந்த கோபாலா சாங்க்கு அதெல்லாம் வந்து 15 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துட்டேன். அட் த மோஸ்ட் ½ அன் ஹவர். 2 சாங்குக்கு இந்த மாதிரி தான், இந்த சாங்ஸ் 2 சாங்ஸுக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்லா கேட்டாங்கன்னாக்கா நான் பண்ணி கொடுப்பேன். என்னை கேட்கலையோ அந்த செட்டு வரைக்கும் பண்ணிவிட்டு போயின்னே இருப்பேன்.